Good morning, students. I am MRK. Today, Max class 12th standard, chapter 2, complex number, exercise 2.8. 5 mark question பார்த்துட்டு இருக்கோம். Important questions. Fourth sum. இதுவும் ப்ரீவியஸ் இயர் உள்ள கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் புக்கில் அந்த பழைய ஓல்டு சிலபஸ் உள்ள புக்கு தான். அது கொஸ்டின் தான் அதில் உள்ளது. இது தேர்ட் ரோமன் லெட்டர் ஃபோர்த் சம்மில் அதே தான் எடுத்து செய்ய போகிறேன். கிவன் டைரெக்டாக நான் அப்ளை பண்ணுறேன். கிவன் அந்த ஈக்குவேஷன்லேருந்து அப்ளை பண்ணுறேன். 2 cos alpha equal to x plus 1 by x எடுத்துட்டோம்னா x is equal to அப்படின்னு எடுக்கிறேன். cos alpha plus I sin alpha நம்ம டினோட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம்டா தம்பி. இல்லைனா குவாட்ரேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யணும். திருப்பி அதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி 2 cos beta equal to y plus 1 by y அப்படி கொடுத்துருக்கு. இதிலேருந்து லெட் y equal to எடுத்தோம்னா என்ன ஆகும்? cos beta plus I sin betaன்னு எடுத்துக்கொள்ளலாம். உன்னுடைய விருப்பம். சரியா மறந்துடாது. இல்லைனா ஈக்குவேஷன் பண்ணி சால்வ் பண்ணி போட்டு காட்டணும். குவாட்ரேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட் சம்லேயே சொன்னேன். வேணா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோவில் வேணா போட்டு காட்டுறேன். சரிங்களா? ரைட்டு. ஃபஸ்ட் இந்த இதை செய்வோம். எக்ஸ் பவர் எம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் பவர் எம் அப்படின்னு சொல்லல, இதை வந்து டிமார்ஸ் ரூல் மாதிரி அப்ளை பண்ணி தான் செய்ய முடியும். எப்படி அப்ளை பண்ணி செய்ய முடியும்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஐ சைன் ஆல்ஃபா அப்படின்றது ஹோல் பவர் எம் அப்படின்னா இந்த எம்ன்ற இந்த ஆங்கிளில் வந்து ஆர்குமெண்ட்டில் வந்து செட் ஆகும். காஸ் எம் ஆல்ஃபா அப்படின்னு வரும். ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபான்னு வரும்டா தம்பி. வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? ரைட். இது ஒரு செட்டு ஆன்சர். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒய் பவர் என்னன்னு இருக்குடா தம்பி கீழே. அப்போ அதுக்கு எழுதையில் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா, ஏன்னா ஒய்னால் ஹோல் பவர் என்னு. அப்போ ஈக்குவல் டு உள்ள கொண்டு வந்தோம்னா காஸ் பீட்டா என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. ஓகே, ரைட், வெரி குட். ரெண்டையும் டிவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். அப்போ ஒன்று சொன்னது தான், எக்ஸ் பவர் எம் இருக்கட்டும், ஒய்யை மேலே கொண்டு போனோம்னா இன்வெர்ஸாக மாறிடும். ஒய் பவர் மைனஸ் என்னன்னு மாறிடும். அப்போ இந்த ஒய் கண்டுபிடிச்ச ஆன்சரில் இந்த இடத்துல மைனஸை மாற்றிக்கும். இந்த இடத்துல மைனஸை மாற்றினீங்கன்னா கணக்கு மாறிடும். ஈக்குவல் டு காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிட்டு ஒய்க்கு உள்ளது காஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் என் பீட்டா. இப்போ ரெண்டு போலார் ஃபார்மை மல்டிப்ளை பண்ணல, ஆர்கியூமெண்ட் ரெண்டே ஆட் பண்ணலாம். அப்போ காஸ் என் ஆல்ஃபா ப்ளஸ் என் காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா, காஸ் என் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. அது ஒரு சின்ன செட்டு வேணால் போட்டுக்கு பாக்கெட்டு. ப்ளஸ் என்ன எழுதலாம்? ஐ சைன். சாரி ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது கொஞ்சம் கவனமாக இது ரெண்டுலையும் போலார் ஃபார்மில் நடுவில் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. ரெண்டு போலார் ஃபார்ம் மல்டிப்ளை பண்ணி ஆர்கியூமெண்ட் ஆட் பண்ணலாம். சேம் டைம் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம எழுதையில் காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா அப்படி எழுதணும். இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டான்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் ஒன். நெக்ஸ்ட்டு ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம். இது ஒன்றும் இல்லை தம்பி. ஃபஸ்ட்டு இதை ப்ரீவியஸ் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது 1 பை எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை ஒய் பவர் என். இது வந்து ஹோலாக ரிசிப்ராக்கல் பண்ணால் அது கிடச்சிரும். அப்போ மேலே கொண்டு போனோம்னா எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் அப்படின்னு எழுதிட்டு ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு போட்டுட்டோம்னா இதுக்கு வந்து நடுவில் மைனஸ் மாற்றினால் போதும். அப்போ காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. அவ்வளோதான். இது செகண்ட் ஒன். ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கா செப்பரேட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்க. 1 மைனஸ் 2ன்னு போட்டிருக்கு. அப்போ எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். அதே மாதிரி மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம். இப்போ ஒன்றாவது ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? இந்த ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குது, இந்த இருக்குது. ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணையில் இது எழுதிட்டு இது எழுதையில் இது மைனஸ் ஆகும், இது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்மளுக்கு வர வேண்டியது என்ன இருக்கும் அப்படின்னா 2i சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டில் கிடைக்கும். வேணால் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.